சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். திராவிட அரசியலோட மாய திரைகளை விலக்கி தமிழகத்தோட சங்க கால பெருமையை மீட்டெடுத்து நவீன யுகத்தோட வளர்ச்சி பாதையில நம்ம மாநிலத்தை கொண்டு செல்ல வேண்டிய தருணம் வந்துருச்சு. தமிழகத்தோட தலையெழுத்தையே மாற்றி அமைக்க தமிழ் புத்தாண்டு என்னும் நல்ல நாள்ல தமிழக பாஜக தன்னோட தேர்தல் அறிக்கையான புதிய யுகம் படைக்கிற தாமரை வாக்குறுதி 2026 வெளியிட்டிருக்காங்க. இது தமிழகத்தோட முன்னேற்றத்திற்கான ஒரு புதிய அத்தியாயமா பார்க்கப்படுது. சங்க கால வேர்கள்ல இருந்து செழிப்பான எதிர்காலத்தை நோக்கி என்ற தொலைநோக்கு பார்வையோட ஒவ்வொரு குடிமகனோட தேவைகளையும் பிரதிபலிக்கிற வகையில இந்த அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கு. பெண்கள் நலனுக்காக 360 டிகிரி அணுகுமுறையை பாஜக முன்வைக்கிறாங்க. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 இலவச LPG சிலிண்டர்கள் வழங்கப்படும். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க 0 FIR முறை சீரமைக்கப்படும். சிறு குறு கடன்களாக 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டி இல்லா கடன் வழங்கப்படும். எலக்ட்ரிக் வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இளைஞர்களோட செழுமைக்காக 1 லட்சம் அரசு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். கல்வி கடன் கட்ட முடியாம தவிக்கிற வேலையற்ற இளைஞர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு AI மற்றும் ரோபோட்டிக்ஸ் பயிற்சிகள் அளிக்கப்படும். தமிழக மாநில திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். 2000 இளம் தொழில் முனைவோருக்கு 15 லட்சம் வரைக்கும் வட்டியில்லா கடன் மற்றும் முதலாம் தலைமுறை மாணவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். உலகளாவிய அளவுல தமிழ் மொழியை பரப்புறதுக்கு பன்னாட்டு தமிழ் பண்பாட்டு மையம் சென்னையில நிறுவப்படும். பிற மாநிலங்கள்ல தமிழ் கற்பிக்கிறதுக்கு தன்னாட்சி பெற்ற தமிழ் இருக்கைகள் உருவாக்கப்படும். அரசு பள்ளிகள்ல படிச்சு உயர்கல்வி செல்ற மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் புத்தகங்கள் வாங்குறதுக்கு ஆண்டுக்கு 5000 ரூபாய் நேரடி பண பரிமாற்றம் செய்யப்படும். நிலத்தோட முதுகெலும்பான விவசாயிகளை கௌரவிக்கிற வகையில PM கிசான் திட்டத்துக்கு கீழே கூடுதலா 3000 ரூபாய் மாநில அரசு சார்பில் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பிற்கு 50,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும். ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் சிறிய இரும்பு சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். 100 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ள பருத்தி அரைக்கிற ஆலைகள் அமைக்கப்படும். மீனவர் சமூகத்திற்காக மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 12,000 ரூபாயா உயர்த்தப்படும். லீன் பீரியட் உதவித்தொகை 8,000 ரூபாயாக உயர்த்தப்படும் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட மீனவர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க நம்மாழ்வார் இயற்கை விவசாய பயிற்சி மையங்கள் மண்டல வாரியாக அமைக்கப்படும். இயற்கை உரங்களுக்கு 50% மானியம் வழங்கப்படும். தமிழக முன்னெடுப்பு திட்டத்தின் கீழே மாநிலத்திற்குள்ள ஓடும் ஆறுகளை இணைப்பதன் மூலமா கடைக்கோடி விவசாயிக்கும் பாசன வசதி உறுதி செய்யப்படும். தமிழகத்தோட உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு மத்திய அரசோட இணைந்து 10 பிளக் அண்ட் பிளே தொழில் பூங்காக்கள் பாரத் உத்யோகி விகாஸ் யோஜனாக்கு கீழே அமைக்கப்படும். ரயில்வே துறையில புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வரதுக்கு சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில் வழித்தடங்கள் அமைக்கப்படும். கோவை, திருப்பூர், சேலம் இடையே பிரத்யேக RRTS வழித்தடம் அமைக்கப்படும். சென்னையில இருந்து டெல்லி, மும்பை மற்றும் கொல்கத்தாவிற்கு புதிய ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. முன்னோடி திட்டமாக ஹைட்ரோ பவர் ரயில் திட்டம் கொண்டு வரப்படும். தண்ணீர் பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு தமிழகத்தை இந்தியாவோட கடல் நீர் சுத்திகரிப்பு தலைநகரா மாற்ற பாஜக இலக்கு நிர்ணயிச்சிருக்கு. கடலூர்ல பிரத்யேக கடல் நீர் சுத்திகரிப்பு ஆராய்ச்சி மையம் அமைக்கப்படும். மேலும் PM சூரியகர் முஃப்ட் பிஜிலி யோஜனா திட்டத்துக்கு கீழே விண்ணப்பிக்கிறவங்களுக்கு மாநில அரசு சார்பில் கூடுதலா 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிராமம் திட்டத்துக்கு கீழே தமிழகத்தோட 12,000 ஊராட்சிகள்லையும் அதிவேக 5G இணைய சேவை மற்றும் சோலார் மின்விளக்கு வசதிகள் ஏற்படுத்தப்படும். மதுரை மற்றும் திருச்சி விமான நிலையங்கள் முழுமையான சர்வதேச தரத்துக்கு தரம் உயர்த்தப்பட்டு கூடுதல் நாடுகளுக்கு நேரடி விமான சேவை உறுதி செய்யப்படும். ஓசூர்ல புதிய உள்நாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும். நம்மளோட ஆன்மீக பாரம்பரியத்தை போற்றும் வகையில தைப்பூசம் மாநில திருவிழாவாக அறிவிக்கப்படும். அதாவது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கோயில்களோட பாரம்பரியத்தை பாதுகாக்க திருக்கோவில் நித்திய பூஜை தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இதுல கற்பூரம், நெய், 60 கிலோ அரிசி மற்றும் பூஜை பொருட்கள் மாதந்தோறும் வழங்கப்படும். பராமரிப்பு மற்றும் திருவிழாக்காக ஆண்டுக்கு 25,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். திருப்பரங்குன்றம் மலை மேல கார்த்திகை தீபம் ஏற்றுற பாரம்பரியம் மீண்டும் நிலைநாட்டப்படும்.
ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நவீன உடற்பயிற்சி கூடம் மற்றும் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கிற தமிழக வீரர்களுக்கு 25 லட்சம் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும். நலிந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வழங்கப்படுற மாதாந்திர ஓய்வூதியம் 5000 ரூபாயா உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை சீரழிக்கிற போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கிறதுக்காக தமிழக போதைப் பொருள் ஒழிப்புத்துறை மற்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு ஆகியவை உருவாக்கப்படும். பொது சுகாதாரத்திற்காக தமிழகத்தோட 10 நகரங்களை இந்தியாவோட தூய்மையான 100 நகரங்கள் பட்டியலில் இடம்பெற செய்வதோட முதியவர்களுக்கு இலவச வீட்டு சுகாதார பரிசோதனை மற்றும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒருங்கிணைந்த மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும். கிராமப்புற மக்களோட வசதிக்காக ஒவ்வொரு தாலுகாவுக்கும் 2 நடமாடும் டிஜிட்டல் மருத்துவமனைகள் அறிமுகப்படுத்தப்படும். மத்திய அரசோட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு கீழே தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளையும் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்டணமில்லா சிகிச்சை உறுதி செய்யப்படும். இந்த தாமரை வாக்குறுதிகள் எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடியோட உறுதிமொழிகள் தான். ஊழல் மற்றும் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியோட இரட்டை என்ஜின் அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறது தான் ஒரே வழி. தமிழக மக்கள் தாமரைக்கு வாக்களிக்கிறது மூலமா மாநிலத்தோட ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்வாங்க அப்படின்னு பாஜக நம்பிக்கை கொடுக்கறாங்க. Subscribe to One India and never miss an update. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர்